ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு 7 days கோர்ஸ் நாலேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிற வீடியோ வந்து அந்த பிளேலிஸ்டில் 7 days ராஜயோகா ஃப்ரீ மெடிடேஷன் கிளாஸில் வந்து இது ஒரு 19வது பட விளக்கங்கள் மாதிரி வரும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். இதுதான் அந்த டாபிக்னுடைய இமேஜ் பட விளக்கம். இது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய 7 days கோர்ஸ்லேயும் இது வருது. ஏன்னா ஒரு 7 days கோர்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்கு வடிவில் பிரம்மகுமாரிகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பிரம்மகுமாரிகளுடைய அந்த பட விளக்கங்களில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட 20 இமேஜுக்கு மேலே இருக்கு. அது 20 இமேஜ் அப்படின்னா இதுதான் அந்த 7 days புக். ஓகேவா? நீங்கள் அதை அப்படியே புரட்டி பக்கங்களை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓகேவா? இந்த புக்கு தான் நம்ம அந்த ராஜயோகா மெடிடேஷனுடைய முழு விளக்கங்கள் வந்து அவங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க. இந்த புக்கை வந்து நம்ம நார்மலாக சர்ச் பண்ணி கூட நம்ம எடுக்கலாம். கூகுள்லேயே நான் இப்போ இந்த புக்கை நான் பிரட்டி காட்டிட்டு நான் அதுக்கு பிறகு, ஏன்னா நம்ம இப்படி தான் நம்ம இந்த புக்கில் உள்ள விளக்கங்கள் தான் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இன்னும் ஒரு 4-5 பட விளக்கங்கள் நம்ம கொடுத்துட்டா இந்த புக்கு வந்து டோட்டலாக என்ன ஆயிரும்? கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? இந்த 7 days கோர்ஸ் புக் வந்து நீங்கள் பிரம்மகுமாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக வந்து இயக்கங்களுக்கு போகும்போது நமக்கு இதில் ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. நீங்கள் புது ஆத்மாக்களாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க பிரம்மகுமாரிகள். அங்கேயே சரண்டர் பிரதர், சரண்டர் சிஸ்டர்ஸு, அப்புறம் நிமித்த சகோதரன் சகோதரிகளும் இருப்பாங்க. கூடிய வரைக்கும் ஹிந்தி பேச தெரிஞ்ச ஹிந்தியில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. எனக்கு சென்று பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கன்னியாகுமரி ஃபாலோவிங்கில் இருந்தேன். அதுக்கு பிறகு நான் திருநெல்வேலியில் உள்ள பிரம்மகுமாரிகளுடைய அந்த அட்டாச்மெண்ட்டில் நான் இருக்கிறேன், ஞான அட்டாச்மெண்ட். சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு 7 days கோர்ஸ் எல்லாமே கிடைச்சது வந்து சிங்கப்பூரில் தான் ஒரு 6 வருஷமாக இந்த பிரம்மகுமாரிகள் ஆசிரமத்தினுடைய எவ்ரிடே போய் நம்ம நாலேஜ் அடைஞ்சு தான் நமக்கு பாபா குழந்தையானும் 2 முறை பாபாவினுடைய மீட்டிங்கை வந்து ராஜஸ்தானில் போய் அடைஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம A to Z வந்து பிரம்மகுமாரிகளுடைய விஷயங்கள் தெரிஞ்சு தான் நம்ம இருக்கிறோம். சரியா? நீங்கள் அப்படி இந்த புக்கு நீங்கள் போய் நீங்கள் டைரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா www.brahmakumarisdailymurali.com அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெய்லி முரளிஸ் பிரம்மகுமாரிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கூகுளில் போய் சர்ச் பாரில் டெக்ஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாபா முரளி பிரம்மகுமாரிஸ் சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் காட்டும். சரியா? அந்த லாங்குவேஜை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து www.bkdr.dulkar.com சொல்லிட்டு காட்டும். நான் அதில் அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு ஆரோ மார்க் நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே சர நிறைய வரும். பிரம்மகுமாரிகளுக்குன்னே தனியாக வெப்சைட்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு கீழே உங்களுக்கு வந்து தமிழ் பிரம்மகுமாரிஸனுடைய அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் தமிழில் நீங்கள் என்ன பார்க்கறனாலும் இருக்கும். தாதிகளினுடைய தமிழ் மீட்டிங்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி. அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் காட்டுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டி அதில் க்ரீன் கலரில் PDF ஃபைல் காட்டுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வியூ பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அதை கூகுள்லேயே போய் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் கொடுக்குற அந்த 7 days கோர்ஸ் புக்கு பார்த்தீங்களா, அது டைரெக்டாக எங்கே வந்துடுச்சு? கூகுள்லேயே வருது. நான் கூட பிரம்மகுமாரிகள் அடிப்படையில் இப்படி புக்கெலாம் ஒன்று எடுக்கணும்னா இந்த PDF-னுடைய இதை வந்து நான் காப்பியை நான் பிரிண்டிங் இதில் கொடுத்துரும். அவங்க இப்படி ஒரு புக் அடித்து தருவாங்க. ஒரு புக்கெலாம் அடிக்கணும்னா 50 rupees 50 ரூபா ஆகும்.
நீங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே தருவாங்க, எத்தனை வேணாலும் தருவாங்க. பேட்ஜும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, பாபாவினுடைய ஃப்ளாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 160 நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆன்மீக இயக்கம். சரியா? நீங்கள் நார்மலான இங்கே இருக்கக்கூடிய சாது சன்னியாசிகள் நம்ம பாரதத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபாரின்லலாம் அப்படி ஒரு சாமியாருன்னே தெரியாது. ஆனால் அப்படி கிடையாது, பிரம்மகுமாரிஸும் வேர்ல்டு வைடு இருக்கு. அப்போ இந்த புக்கில் இருந்து தான் நம்ம கிட்டத்தட்ட 22 இமேஜஸ் நம்ம கொடுத்து முடிச்ச பிறகு அதுக்கு நம்ம அஞ்ஞான விளக்கம் நம்ம நிறைய பேருக்கு கொடுக்குறாங்கிற மயிரில் இருக்கு. ஓகே, இப்போ ஜஸ்ட் இது ஒரு பிளேலிஸ்ட்டை நான் இந்த இமேஜ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம அஞ்ஞானிகளுக்கான விளக்கங்கள் கொடுக்க போகிறோம். முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த 64 நாயன்மார்கள் பற்றி கொடுக்கறதா, இல்லை மகாவிஷ்ணுடைய 10 அவதாரம் இருக்குல்ல, 10 அவதாரங்கள், அதை ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மாரி கொடுத்துட்டு அந்த 10 அவதாரங்களுமே ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்து, இதே பிரம்மகுமாரிகளுடைய அந்த 100 டேஸ், அந்த 100 நாளினுடைய அந்த மகா சங்கம யுகத்தினுடைய ரகசியங்கள் தான் அதில் வரும். மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்கள் இருக்கல, மச்ச, கூர்ம, வாமன, வராக, பல்ராம, பரசுராம, கிருஷ்ண, கல்கி வருதில்ல 10 அவதாரங்கள், அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவாகவே கொடுக்கலாம். அது ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் நான் குட்டி குட்டியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வைப்பேன். அது நம்ம இன்னொரு ஒரு 3-4 இமேஜ்லேயே இந்த 7 days கோர்ஸ் புக்கு நிறைவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக நம்ம பிரம்மகுமாரிகளுடைய அஞ்ஞான குழந்தைகளுக்கான விளக்கங்கள் கொடுக்குற மாதிரி மைண்ட் இருக்கு, பார்ப்போம் எப்படின்னு. சரி, இன்னைக்கு நம்ம டாபிக் போவோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிரம்மாண்டமான, எனக்கு ரொம்பவும் பிடிச்சது பிரம்மகுமாரிகளில் இந்த இமேஜ் தான். இது வந்து பார்ட் 19 நினைக்கிறேன், 19வது பட விளக்கங்கள். சரி, இதுக்கு முன்னாடி 18 வீடியோ கொடுத்து நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், அந்த பிளேலிஸ்ட்டில் இருந்து வரிசையாக வரும். நீங்கள் வரிசையாக 1 by 1 அந்த ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இடையில போய் ஒரு வீடியோ கிளிக் பண்ணால் புரியாது. இது பிரம்மகுமாரிகள்ங்கிறது இது ஒரு கோர்ஸ் மாரி போகும், இது ஒரு படிப்பு, ஆன்மீக படிப்பு. அதை நீங்கள் அந்த வரிசையாக போய் ஆர்டர் பிரகாரம் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம கொடுக்கறது 19வது பட விளக்கம் பிரம்மகுமாரிகளில் பார்த்தீங்கன்னா, கலியுகத்தின் மாற்றம், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கலியுகா. அப்போ சாஸ்திரங்களின்படி கலியுகம் அழிவதற்கு இன்னும் பல லட்ச வருடங்கள் உள்ளது. கலியுகம் வந்து மாறுதுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம். இது ஜஸ்ட் வாய் வார்த்தைகள்லேயே நீங்கள் பிரம்மகுமாரிகளில் முரளியில் பாபா கொடுத்துருவாரு. இருந்தாலும் கூட நமக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். அதை இப்படி ஒரு பட விளக்கங்களாக கொடுத்தா நமக்கு வந்து எளிதாக புரியுங்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய சென்டருக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும். 2-3 மந்த்தில் உங்களுக்கு அந்த நாலேஜ் அமைப்புகள் கிடைக்கும். சரி, அப்போ கலியுகம் வந்து என்னன்னா தமோ பிரதானமான உலகமாக இருக்குது. சாஸ்திரத்தின் அடிப்படையில் வந்து பல லட்ச வருஷங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்பவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இறைவனுடைய அருள் கிடைக்காதனால அவங்க அப்படி பேசிட்டு அலையிறாங்களான்னு தெரில. ஆனால் அவங்க பேசுகிறாங்க, நல்ல பெரிய படித்தவன், பெரிய மேதாவியாலாம் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. கடவுளுடைய அந்த அனுகிரகம் கிடைக்காமலே செத்து போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது எனக்குலாம். நிறைய ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க, நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கல, இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது. மொத்தமே 100 வருஷம் தான். 90 வருஷத்தை இழந்தது மட்டும் கிடையாது, இன்னும் 10 வருஷத்தை இழக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கண்டதெல்லாம் போட்டு நம்மகிட்டையும் சொல்லி அவங்களும் அவங்க மற்றவங்க கிட்ட தேவையில்லாத விஷயங்களை சொல்லிட்டு, இவங்க பிரம்மகுமாரிகள் மனிதர்கள் சொல்றத பாபா சொல்லி இவங்க ஒரு பட விளக்கங்களா கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்கறது கரெக்டா இருக்கு. இல்ல மனிதர்கள் இப்படி பேசலன்னா இந்த பட விளக்கங்கள் அவங்க கொடுக்கறத நம்ம ஏன் வீடியோவை கொடுக்க போறோம்? மனிதர்கள் அப்படி பேசி பழக்கப்பட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா பல லட்ச வருஷம் இருக்குங்கிறாங்க. கலியுகம்னா இப்பமெல்லாம் அழியாது, கலியுகம் இப்பதான் ஒரு குழந்தையா இருக்குங்கிறாங்க. அவங்க குழந்தை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதனால கலியுகம் சாஸ்திரத்தின் அடிப்படையில பல லட்ச யுகங்கள், பல லட்ச வருடங்கள் போகும். இப்பதான் கலியுகமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ கலியுகம், ஏன்னா அவங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. சரி, சாஸ்திரங்கள்ல தான் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா அதுல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாததை பிடிச்சு வச்சுட்டு அவங்க விதண்டாவாதம் பேசிட்டு தன்னுடைய வாழ்க்கையே இழந்துட்டு போயினுக்கு. ஆமா, ஏன்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் எல்லாம் பாருங்க, எப்படிப்பட்டவங்களுக்கு தாரணை ஆகுது அப்படின்னா, எடுப்பார் கைப்புலாம் இருக்கிறாங்களே, யார் எது சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுவாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க. அதுக்காக அந்த சிங்கிச்சாம் போடுற அந்த எட்டப்பம் ஆளுங்களுக்கெல்லாம் கிடைக்காது.
இந்த நல்ல மனம் கொண்டு யார் சொன்னாலும் ஓ அப்படியா சரி சரி ஒரு புன்னகைகள் பூக்கக்கூடிய ஒரு குழந்தை மனப்பாங்கு கொண்டவர்களுக்கு தான் இந்த ஞானம்லாம் சொன்னா புரியுது. பெரிய ஞானி பெரிய சாமியானுங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது, அவன் பயப்படுறான் எடுக்கிறதுக்கு. சாமானிய மக்கள் எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு 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 ஏழை ரொம்ப ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலியில பிறந்தவங்க கூட ஞானத்தை எடுக்கிறதுக்கு அழகா இப்ப நல்ல நல்ல பிஸ்தாவா எடுக்கிறான். ஆனா பெரிய பணக்காரன், பெரிய வேதங்கள் படிச்சவன், பெரிய கோயில் பூசாரி, பெரிய சாமியா இந்த ஞானத்தை கண்டா கிடுக்கிடுக்குன்னு ஆடியான். எதுக்குன்னே தெரியல, பைத்தியம் எது உண்டும் போல. அப்படி இந்த சாஸ்திரங்கள் சம்பந்தமானதெல்லாம் பாருங்க, அப்படிதான் நிறைய விஷயங்கள்ல அப்படி மக்களுக்கு புரிதலே வல்லுசா இல்லாம இருக்கு. அப்போ இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்றாங்க. ஆனா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இவங்க கொடுக்கறது என்ன கொடுக்கறாங்க? கலியுகம் இன்னும் குழந்தை கிடையாது, முதிர்ந்து போயிடுச்சு. கலியுகம் பழசாய் போயிடுச்சு. அப்போ தமோ பிரதானமான உலகம் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா தெரியும் இந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை இதெல்லாம் பாருங்க அலாதி ஆயிடுச்சு. பிரம்மகுமாரிகளுக்கே அலாதியா இருக்கு. இப்படி இருக்கும்போது சாமியானிய மனுஷனா விடுவானா கலிநீசன்? விடுவானா ராவணே? அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை அனைத்திலும் வச்சு வெளுத்து தள்ளுறான். அவ்வளோ ஆளுங்களுடைய இந்த லோகத்துல உள்ள உலகத்துல உள்ள எல்லாருடைய உடலும் பாருங்க சூடாகி போயிடுச்சு. சூடாயிட்டான், எல்லாத்தையும் ஹாட் ஆயிட்டான். அப்போ எல்லா விகாரங்களும் அவனுக்குள்ள வந்து அவனை ஒரு மூடு பண்ணி போல மூடி கொன்னுட்டு, இது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தரை பார்த்து சரி அவங்களும் உயிர் வாழ்றாங்களா, நம்மளும் வாழணுமேங்கிற ஒரு எண்ணத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கலியுகம் என்ன ஆக போகுது? 10 வருஷத்துல டுமில் ஆக போகுது. ரஷ்யா அமெரிக்கா வச்சு உலகத்தை அழிக்க போறாங்க. காரணம், ரஷ்யா அமெரிக்கா அழிக்க போறாங்கிறது மனுஷன் துன்பத்துல போயிட்டான், ரொம்ப துன்பம். சரியா? அந்த விகாரங்கள் தான் அவனுக்கு பெருசு. விகாரங்கள் தான் மனுஷன், இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையே. சுக துக்கங்களை அனுபவிக்கணும்னு சொல்றான். சுகங்களை அனுபவிக்கலாம், துக்கத்தை அனுபவிக்கிறது ஒரு முறையாங்கிறது அவனுக்குமே புரியல. இந்த உலகம் அப்படி ஆகி போயிடுச்சு. அதுதான் ஒரு அதர்மம் மாரி இது காட்டப்படுது. அதர்மங்கிறது மனுஷன் வந்து துன்பத்தின் பாதையில போயிட்டான், நெகட்டிவ்ல மனுஷன் போயிட்டான், எதிர்மறை எண்ணங்கள்ல மனுஷன் போயிட்டான். அவனுக்கு வாழ்க்கையில இன்பமே கிடையாது. அதை தான் அதர்மம்னு சொல்றோம். அதர்மங்கிறதுக்காக அவன் கொள்ளை அடிச்சுட்டோ, கொலை செஞ்சுட்டோ, திருடுகள் இது பண்ணிக்கிட்டோ, வேற எதுவும் மனுஷன் எந்த துன்பங்களும் செய்யல. அவனுக்கே தனக்கு தானே குழி தோண்டிப்பான். அந்த விகாரங்கள் அனுபவம் செய்து இதுதான் நல்லதுன்னு நினைச்சு துன்பத்தின் பாதையில இருப்பான். அதுக்கு பேர் தான் அதர்மம். அதர்மத்தின் பக்கத்துல எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்கிறத முதல் பட விளக்கங்கள் வந்து காட்டு. ரெண்டாவது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அணு ஆயுதங்களால உலகம் அழியுது. சரி, சிருஷ்டினுடைய கடைசி மூச்சு அணு ஆயுதங்கள். பிரம்மகுமாரிகள்ல எனக்கு ஞானம் டச் ஆனதுமே எல்லாருமே சாக போறாங்கிறது தான். எனக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருடங்களுக்கு முன்னாடி நான் பாபா குழந்தை ஆனேன் சிங்கப்பூர்ல. அப்படி ஆகும்போதுமே பாருங்க எனக்கு பெருசா அது சொல்லி இது சொல்லிலாம் எனக்கு பெரிய மண்டச்சூடு தான். ஏன்னா பிரம்மகுமாரிகள் சொல்ற ஞானம் வந்து துளி ஞானமா இருந்தா நமக்கு உரைச்சிரும். கடலளவு ஞானங்களை விஸ்தாரத்துல சொல்லி பண்றதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. ஏன்னா துளியை வச்சு இறைவன் ஞானத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்போ அப்படி நிறைய ஞானங்களை வந்து அவங்க சொல்றதுனால நமக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கு, என்னத்தை கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கூட எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி, இப்போ லேட்டஸ்டா நான் லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்போ அந்த வீடியோவுக்கு அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நான் 8 வருஷமா பாபா குழந்தையா இருக்கிறேன். பாருங்க அந்த கமெண்ட், நான் 8 வருஷமா பாபா குழந்தையா இருக்கிறேன், ஆனா எனக்கு நான் இன்னும் இதை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் என்னால அது ஒரு தெளிவுக்கே வர முடியல, என்னால ஞானத்தை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு. நான் ஏதோ வீடியோ, நான் ஆக்சுவலி எல்லா வீடியோலுமே ஞான புரிதல் உணர்வா சொல்லுவேன். சரியா? ஏன்னா எனக்கே ஞானம் 6 மாசம் ஆச்சு ஞானம் புரிய. ஏதோ மண்டையை அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், செர பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரம்மகுமாரிகள். அப்போ எனக்கு 6 மாசம் ஆகும்போது நமக்கு ஒரு டப்புன்னு ஒரு டச் கிடைக்குது. அப்போ நம்மளை தூக்கி வாரி அடிக்குது அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட். அப்போ அந்த அந்த டச் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த பிரதர் சொல்றாரு. நான் பாருங்க மெசேஜ, நான் 8 வருஷமா இருக்கிறேன், நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலன்னு அவரு புலம்புறேன். அவருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? நான் மெசேஜ் பண்ணல, நான் இப்பதான் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அவரு திடீர்னு பார்க்கும்போது ஒரு மெசேஜ் வந்து கிடக்குது. பார்த்தா யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கிறேன், நான் அதை ப்ராப்பரா பண்ணல, பார்க்கல அந்த மெசேஜை. இனி போய் ரீப்ளே நான் என்ன ரீப்ளே பண்ணேன்னு தெரில.
ஆமா, துளி 8 வருஷம் ஞானத்துல இருக்கிறவருக்கு புரியலைன்னா நம்ம பிரம்மகுமாரிகள் சொல்லி அவருக்கு என்ன நீ புரிய போகுது, என்ன புரிய வைக்க போறோம்? ஓம் சாந்தி தான் சொல்லி அனுப்பணும். ஒரு ஹார்ட் லைக் லவ் சிம்பிளை கொடுத்து அனுப்பணும் அவருக்கு. வேற அதான் பண்ண முடியும். வேற ஞானம் புரிய சொல்லுவாங்களே, கள்ள கண்டா நாயை காணும், நாயை கண்டா கள்ள காணுங்கிறது மாதிரி. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கல்லுன்னு நினைச்சா நாயகனை பார்க்க முடியாது, இறைவனை பார்க்க முடியாது. நாயகனை பார்த்தா கல்ல நம்ம பார்க்க முடியும், நம்ம கண்களுக்கு அவரு தென்பட மாட்டாரு. அப்ப இந்த ஞானம் நமக்கு ரொம்ப உள்ள ஆள். ஏன்னா கர்மத்தின் அடிப்படையில தான் எல்லாருமே ஞானம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நாடிய பிடிச்சி ஞானம் கூடன்னு சிவத்தந்தை சொல்றாரு. என்னதான் பிடிச்சு சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒண்ணு வரும்போதுதான் நம்ம அவங்க புரிந்து கொள்வாங்க. ஒண்ணு நேரம் வரும்னு வந்தாக்கி நல்லது, வரலன்னா அவங்க செய்த பாவங்கள் தான். ஏன்னா நான் ஞானத்துல எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன். அப்படி அப்போ அணு ஆயுதங்களால உலகம் தீட்டிக்கிட்டு போயிடும், ஒரே தீட்டா தீட்டிடுவானுங்க. பாபா சொல்றாரு, ஹைட்ரஜன் அணுகுண்டுகளை செஞ்சு வச்சிருக்கிறாங்க ரஷ்யா அமெரிக்கா, அணுகுண்டுகளை நிறைய செஞ்சு வச்சிருக்கிறாங்க வல்லரசு நாடுகள். ஏன்னா ரஷ்யா அமெரிக்கா தான் என்ன பண்ண போறாங்க, உலகத்தை அழிக்க பண்றாங்க. அப்போ ரஷ்யா அமெரிக்கா தான் உலகத்தை அழிக்குதுன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து உலகத்தை அழிச்சிட முடியுமா? அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா 2 பேரும்? அப்படி கிடையாது. ரஷ்யா சார்பில் ஒரு 4-5 நாடு, அமெரிக்கா சார்பில் ஒரு 4-5 நாடு. இதை நான் ஃபேஸ்புக்கெல்லாம் முன்னாலேயே அடிச்சு விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அப்பவுமே வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆக போகுது, பிகினிங் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வேர்ல்டு வார் 4ன்னு சொல்லிட்டு கூட இப்போ கூகுளில் சர்ச் பண்ணா 4 வந்துட்டு, 3 நடக்கல, 4க்கு போயிட்டாங்க. இன்னும் எத்தனை வேர்ல்டு வார் 5, 6 வர போகுதுங்கிறது தெரியல. எல்லாம் அந்த நாடகத்தினுடைய விதியும் பாபாவினுடைய கண்ட்ரோல்ல, சிவத்தந்தையினுடைய கண்ட்ரோல்ல எப்படி இருக்குன்னு தெரியல. பாமர மக்கள் வெறும் சரீரத்தை கொண்டவங்க, நாடகத்துல மட்டுமே சுத்திக்கிட்டு வர்ற நம்ம பிரம்மகுமாரிகள் நமக்கு என்ன தெரியும்? அப்படி ஒரு 4-5 நாடுகள் சேர்ந்து ஒரு 10 நாடுகளாவது மோதும். ஏன்னா 10 நாடு சேர்ந்தா தானே கலியுகம் அழியும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கையின் மரபு, இதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ அணு ஆயுதங்களால உலகம் பாருங்க, கடைசி மூச்சு, சிருஷ்டினுடைய கடைசி மூச்சு, கடைசி டைம் ஓடிட்டு இருக்கு. 10 வருஷம் தான். பாபா ஒரு இதுல சொல்றாரு சிவத்தந்தையும், உலகம் அழியறது யாருக்குமே தெரியாது, ஜஸ்ட் ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா வலியே தெரியாத அளவுக்குலாம் பாம்பெல்லாம் இருக்கு. ஹைட்ரஜன்லாம் பாருங்க, வாயு சம்பந்தமானதுதான். அதெல்லாம் டப்புன்னு ஒரே அமைக்கிறோம். ஒரு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி வந்த மாதிரி தான் வரும். ஏன்னா உடம்பு முழுக்க டப்புன்னு அதுக்கான, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டுன்னா, ஃபயர்லாம் ஆயிடுச்சுன்னா உடனே எரிஞ்சு சாம்பலாயிரும். கடந்து அப்படியே விறகு கட்ட மாரி எரிஞ்சுக்கிட்டுலாம் கிடக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த நெருப்பு நம்ம உடம்புல பட்ட உடனே அப்படியே ஒரு 10 நிமிஷத்திலே நம்ம உடம்பு அப்படியே சாம்பலாகி போயிடும். அந்த அளவுக்குலாம் அவங்க அணுகுண்டுலாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பாரதம் 3ஆம் உலகப்போர், 4ஆம் உலகப்போர், உலக நாசத்துல அந்த டீம்ல மெம்பர் ஆட்டு கிடையாது பாரதம். இருந்தாலும் பாரதத்துக்குன்னு பாரதம் மொத்தமே 9 லட்சத்துல இருந்து 20 லட்சம் பேர் தான் உயிரோட இருப்பாங்களாம். அப்ப இப்படி இருக்கும்போது பாரதம் எப்படி அழியாம இருக்கும்? பாரதத்துல இப்பவுமே 146, 145 கிட்ட வந்துட்டாங்க கோடி மக்கள். சைனாவில் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது டிக்ரீஸ்ல போயிட்டு இருக்கு. அதுவுமே அது கொரோனா வந்ததையே இப்ப அசால்ட்டா பண்ணினவன் நாடு மக்கள் தொகை இவ்வளவு டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்கிறத வெளியிடவே இல்லை. அந்த நாடு அப்படி ஒரு அமுக்கியர்த்தான் நாடு, அதை விட்டுருங்க. அப்போ இப்படி என்ன ஆகுது, உலகத்தினுடைய கடைசி டைம் ஓடிட்டு இருக்கு. கடைசி 10 இயர், 10 வருஷம் தான். அப்போ அழிவு கரெக்டா 10 வருஷத்துல நடந்து முடிஞ்சு உடனே நடந்து முடிஞ்சிருமானா 2-3 வருஷமா நடக்கும். இப்போ நார்மலா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துச்சு. ஒரே நாளையில அணுகுண்டுலாம் போட்டு ஒரே நாளையில அணு ஆயுதங்கள்லாம் வச்சு மிஷின் எல்லாம் இறக்கி வச்சு பண்ணாங்களா? அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட எவ்வளவு நாள், ஒரு 3-4 மாசமாவது ஓடிச்சு சண்டை. அப்ப அதே போல வருஷ கணக்கா 2-3 வருடங்கள்லாம் உலக விநாசங்கள் நடக்கலாம் நாடுகளுக்கிடையே. ஆமா, ஏன்னா அணுகுண்டுகள் போட போட என்ன ஆகுன்னா பிரபஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கும். அப்ப பிரபஞ்சம் பயப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே அப்போ நெகட்டிவ்க்கு போகணும். ஏன்னா பிரபஞ்சம் கொஞ்சம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் பேரை மீதி வைக்கிறதுனால, அதுக்கு உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் பக்கத்துல அங்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டுல ஒரு கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிருவாரு சிவர். அட்வான்ஸ் பார்ட்டியா இருப்பாங்க நிறைய பேர். சரி, அப்போ அங்க பிரிவு எடுக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. நிறைய கண்ணா பின்னான்னு நடக்கும் உலக விநாசம். ஏன்னா எல்லாருமே சாகக்கூடிய டைம் பார்த்தீங்களா, கண்ணா பின்னான்னு நடக்கும் 10 வருஷத்துல.
அப்போ இப்படி உலகத்தின் கடைசி டைம்ங்கிறத ஒரு கட்டம் போட்டு காட்டுறாங்க. அடுத்து பாருங்க, எச்சரிக்கை. மகா விநாசம் வெகு சமீபத்தில் உள்ளது. இது பிரம்மகுமாரிகள் வந்து என்ன பண்றாங்க, ஞானாமிர்தத்தை ஊத்துறாங்க, ஞானத்தை தான் ஊத்துறாங்க. நான் இப்ப பேசுறேன் உங்ககிட்ட, நார்மலா உள்ள யூடியூபர் மாதிரியா நான் பேசிட்டு இருக்கிறோம், பிரம்மகுமாரிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசுற ஒவ்வொன்றும் ஞானத்தை மட்டும் தான் பேசும். இவ்வளவு நாள் யூடியூப் வீடியோ எல்லாம் போட்டுக்கிறேன், ஆபாசமாகவோ அசிங்கமாகவோ டபுள் மீனிங்லயோ ஒரு ஒரு இப்ப இருக்கக்கூடிய யூடியூபர் மாதிரி மற்றவங்களுக்கு கலாச்சி ட்ரோல் பண்ணியா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இல்லை, நம்ம ஒரு விஷயத்த நாம கத்து வச்சிருக்கிறோம், அதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யறோம். ஓகேவா? அது ஒரே துளி ஞானமா இருந்தா ஒரே வீடியோவிலே பண்ணி விட்டுறலாம். அப்படி கிடையாது. பிரபஞ்சத்துல இருக்கிற ட்ரோல்ஸு, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மெம்மு, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இது நார்மலா மக்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். இப்போ வேதங்கள்லாம் படிக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, குரான் படிக்கிறாங்க, கீதை படிக்கிறாங்க. இது 2500 வருடங்களாக மக்கள் மத்தியில இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொன்னா நம்மளுக்கு டப்புன்னு புரிஞ்சிடும். ஆனா பிரம்மகுமாரிகள் இருக்கிறது வந்து அந்த 100 வருட பார்ட்டு, மற்றபடி எல்லா புத்தகத்தினுடைய சாரம், சீக்ரெட், ரகசியம்ங்கிறதுனால சொல்லுவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியம் இருக்கிறதுனால உடனே புரியறது கிடையாது. அப்போ அந்த ஞானங்களை தான் நாங்கள் பேச முயற்சி செய்கிறோம். ஏன்னா நான் ஒரு 30 நிமிஷம், ஒரு ½ நான் வீடியோ போடுறேன்னா, நான் சொல்றது எல்லாமே ஒரு பாயிண்ட் விடாம நீங்க இந்த வீடியோ முழுக்க நீங்க அந்த 30 மினிட்ஸ் வீடியோ நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு இது எங்க இருந்து புரிய போகுது? 30 நிமிஷம் நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா 30 நிமிஷத்தையும் எனக்கு உட்கார்ந்து பொறுமையா இது அப்படி சரியா, ஆமா இவங்க சரியா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுதான். 8 வருஷம் இருந்த பிறகு எனக்கு ஞானம் புரிய மாட்டேங்கிறது, இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு அந்த டச் கிடைக்கலங்கிறாரு. எனக்கு 6 மாசத்துல அந்த டச் கிடைச்சு. அப்போ அந்த பாத்தீங்கன்னா அந்தந்த காலங்கள்ல, அந்த சத்தியுகம் திரேதா யுகங்கள் காலங்கள்ல வரக்கூடியவங்களுக்கு அந்த டச்சும் அப்படி இருக்கும். ஏன்னா கடைசி டைம், முந்தினவர்கள் பிந்தினவர்களும் பிந்தினவர்கள் முந்தினவர்களும் ஆக போகக்கூடிய டைம். அப்போ அதிக வருடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் கன்னியாகுமரியில. கன்னியாகுமரி பிரம்மகுமாரிகள் பாருங்க 20 வருஷம் ஞானத்திலே இருக்கிறாங்க. வயது கடந்தாலே அறிவே ரொம்ப லோவா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கூட கொஞ்சம் பூஸ்டா எனர்ஜிஸ்டிக்கா இருக்கிறாங்க. வயது கடந்தவங்க 20 வருஷம் இருந்த பிறகும் ஏதோ ஞானத்துக்கு வந்தவங்க 7 days கோர்ஸ் எடுத்தவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த புரிதல் உணர்வுனுடைய விஷயம்தான். அதை தான் அந்த நபர் எனக்கு இப்பதான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன் அந்த பிரதருடைய கமாண்ட். எனக்கே என்ன பண்ணனே தெரியல. அப்ப 8 வருஷங்கிறது இது புளிச்ச கதை தான், பழசு கிடையாது, புதிது கிடையாது, பழசுதான். இருந்தாலும் நம்ம உங்களுக்கு அப்போ இப்ப அப்படி இருக்கிறாங்க. அப்ப நீங்க அப்படி இருந்துடக்கூடாது, தட்டியாக இருந்துடக்கூடாது. இம்மாந்தூண்டு ஞானத்தை வச்சு உலகத்தையே சொல்ல முடியும். அப்ப இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானமா இருக்கும்? நீங்க சர்வ சாதாரணமாக இந்த வீடியோவெல்லாம் எடுத்துட்டு ஓ அப்படியான்னு கேட்டுட்டு போகலாமா? இல்லை, ரீவைண்ட் பண்ணி ரிப்பீட்டட் இந்த வீடியோவெல்லாம் பார்க்கணும். அப்பதான் நான் என்ன சொல்றேங்கிறத எல்லாமே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீடியோலாம் நான் கொடுக்குறேன். டப்புன்னு இப்பதான் என்னுடைய வீட்டில் உள்ள பிரிண்டிங் மிஷின்ல நான் பிரிண்ட் எடுத்து அதை 4 ஃபீட்ல காட்டுச்சு. அதை நான் ஒரு பின்னாடி பாருங்க ஒரு பேக்ரவுண்ட்ல பின்னு தான் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், சின்ன பின்னு தான் அடிச்சிருக்கிறேன். பட விளக்கங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம பிரிண்ட் எல்லாம் போட்டு நம்ம பெரிய ஷாப்புகளில் போய் பண்ண முடியாது. வீட்டில் உள்ள 4 A4 ஷீட்ல எடுத்து நான் பிரிண்ட் அடிச்சு நான் அழகா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இதை டப்புன்னு நான் பிரிண்ட் எடுத்தேன். நான் இப்போ உங்க முன்னாடி ஃபிட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு புரியுமா புரியாதாங்கிற மைண்ட்லாம் கிடையாது. 10 வருஷம் ஞானத்துல எதை பேசணுமோ அதை நம்ம பேசணும். அதுதான் இது. அப்போ எல்லாரும் பிரம்மகுமாரிகள் தான். வெள்ளை கலர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இந்த பிரம்மகுமாரிகள் எல்லாருமே அந்த ஞான அமிர்தத்தை வந்து காதுல ஊத்தும் போது அப்படியே பாருங்க ஞானம் எங்க போகுது, வெளியே போகுது. ஏன்னா நம்ம காத்துல வாங்கி அதை நம்ம ஆத்மாவில பதிவு செய்து, ஏன்னா பிரம்மகுமாரிகள் எல்லாம் உடனே சொல்லுவாங்க 7 days கோர்ஸ் எடுக்கும்போது சொல்றாங்க, நீங்க அந்த ஞானம்லாம் பாருங்க நான் எடுத்ததை நீங்க அந்த, ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா வாரத்திற்கு ஒரு நாள் வகுப்பு தான், 1 மணி நேரம் இருக்கும். நீங்க எவ்ரிடே 7 days கோர்ஸ் மாதிரி எடுக்கலாம். ஒரு நாள் 1 மணி நேரம் வகுப்பு தான். அதுக்கப்புறம் அவங்களே துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு ஆத்மா தாங்காது. ஏன்னா இது சத்தியம்ங்கிறனால, ஏன்னா இந்த உலகத்துல நம்ம பொய்ய ஃபால்ஸை நம்ம சரியை நினைச்சு இருக்கிறதுனால ட்ரூவை நம்மளால என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாது. ஆத்மாக்கு அந்த பவர் கிடையாது. அதனால உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வகுப்புகள் முடியும் போதும் அவங்க சொல்லி அனுப்பிடுவாங்க. பாருங்க நீங்க கிளாஸ் எடுத்திருக்கிறீங்க, நீங்க இனி அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் வரும்போது நம்ம என்ன எடுத்தோங்கிறத ரீவைண்ட் பண்ணினா ஆத்மா புதுசா மாறணும்.
புது ஆத்மாவை நீங்க மாறணும். பழைய ஆத்மா சுபாவங்களை, சம்ஸ்கார, பழைய பழக்க வழக்கங்களை விடணும். அப்படிதான் எனக்கெல்லாம் அப்படிதான். எனக்கு 6 மாதங்கள்ல பாருங்க என்னால யோசிக்கவே முடியல. அவங்க யோசிங்கன்னு என்னத்தை யோசிக்க புரியாது. 6 மாசத்துக்கு பிறகு நமக்கு அந்த டச் கிடைக்குது. அப்போ நான் பிற்காலத்திலுமே எனக்கு எப்படி சிவஞானம் கிடைத்தது, நான் எப்படி காமத்தை வென்றேன், எனக்கு அந்த டச் பாயிண்ட் எப்படி கிடைத்ததுன்னுடைய என்னுடைய பர்சனல் லைஃப்பை நான் பிற்காலத்துல கொடுக்க முடிஞ்சுன்னா நான் அதை வீடியோ பதிவாக கொடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு ஞானம்லாம் கிடைச்சது. அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, கும்பகர்ண உறக்கத்துல இருப்பாங்க. அஞ்ஞானம் எனும் தூக்கத்திலிருந்து விழித்து கொள்ளுங்கள். கும்பகர்ண உறக்கத்துல இருப்பாங்க. கும்பகர்ணன் என்ன பண்ணுவான், 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் விழிச்சிருப்பான். இங்க 6 மாசங்கிறது எதை காட்டுறாங்கன்னா, பிரம்மகுமாரிகள்ல பாருங்க 7 days கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இது ஒரு பட விளக்குங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சுயதரிசன சக்கரம், ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணுடைய கையில ஒரு சக்கரம் சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, அது இந்த சக்கரம் தான். அதாவது சுய தரிசன சக்கரம். சுயம்னா நானு, தரிசனம்னா நான் வந்தது, சக்கரம் இந்த உலக நாடக மேடையில் நான் வந்து போன விஷயங்களை தான் சக்கரம். அதான் நாராயணர் கையில சக்கரங்களை கொடுக்க காரணம். ஏன் ஸ்ரீமன் நாராயணர் கையில சக்கரங்கள் கொடுக்கிறானா, அவர் தான் ஆதி நாராயணராக இருந்தவர், ஆதி சிவனிடம் ஞானம் அடைந்தவர். சரியா, எங்கேயாவது ஆதி காளி, ஆதி முத்தாரம்மன், ஆதி பெருமாள், ஆதி பிள்ளையாரு, ஆதி எசக்கியம்மன், சொடலெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆதி நாராயணர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல முதல்ல இருந்து வந்தவர் தான் ஸ்ரீமன் நாராயணர். அப்போ இந்த சுயதரிசன சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுயதரிசன சக்கரத்தினுடைய இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே இருக்கு. நான் எதையோ சொல்ல வந்தேன், எதையோ மறந்துட்டேன். எதையோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். சரி, எல்லாம் ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே. அதை காட்டி எதையோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். சரி, இப்ப ஞாபகம் வந்துட்டு. அப்போ இந்த கும்பகர்ண உறக்கம் இருக்கு பாத்தீங்களா, நான் இதுல காட்டுறாங்கல்ல, கும்பகர்ணங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சத்தியுகம் திரேதாயுகம் ஆகிய அந்த அரை கல்பம் வந்து என்னவா இருக்குது, நம்ம ராமன் ராஜ்யத்துல இருக்கிறோம். ராம ராஜ்யம், இது ராவண ராஜ்யம். துவாபரயுகம் கலியுகம் ராவண ராஜ்யம். ஓகேவா? அப்ப இந்த டைம்ல பாருங்க, அந்த சுகபோக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு வர்றது வரைக்கும் யாரு வராங்கன்னா பிரம்மகுமாரிகள் தான் வராங்க. ஏன்னா யாரு வீடு கட்டுறாங்களோ, யாரு உருவாக்குறாங்களோ, யாரு படிக்கிறாங்களோ அவங்க தானே அதனுடைய பிரதிபலனை அனுபவம் செய்ய முடியும். அதே போல பிரம்மகுமாரிகள் தான் அந்த அரை கல்பமாகிய சத்தியுகம் திரேதாயுகமாகிய அந்த சொர்க்கம், அந்த ஜன்னத்தை, அந்த தர்ம யுகத்தை அவங்க ஆள்றாங்க. அப்ப இந்த யுகங்கள்லாம் ஆள்றது வரைக்கும் என்ன ஆகும், இந்த ஞானம்லாம் எடுக்காம பாருங்க, பிரம்மகுமாரிகள் ஞானத்தை ஊத்துறாங்க. 90 வருஷம் ஊத்தி என்ன ஆயிடுச்சு, 33 கோடி பேர் வந்துட்டாங்க ரெக்கார்டில். 5000 வருட கல்பம் அப்படிதான் இருக்குங்கிறாரு. ஆனாலும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் கொடுத்து பண்றதுனால நம்ம போராடுறது போலவும் அவங்க வராதது போலவும் ஒரு 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 சமிஞ்சை, ஒரு மாயையே உருவாக்குறாரு. எது நடக்குதோ திரும்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ காத்துல ஊத்தும் போது அந்த ஞானங்கள் ஒளிய போகுது. அப்ப அது கும்பகர்ண உறக்கத்துல இருக்கிறீங்க. அப்ப இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்க எங்க வருவீங்க, துவாபரயுக கலியுகத்துல வருவீங்க. அதுதான் பாருங்க. அப்போ அந்த சத்தியுகம் திரேதா யுகத்துல அந்த ஞானம் எடுக்காதவங்க எங்க, தந்தை அவரங்களை கூண்டோட கைலாயம் கூட்டிட்டு போயிருவாரு என்ன 10 வருஷத்துல. அப்ப அந்த கூண்டோட கைலாயம் போகும்போது தந்தை இடத்துல நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம். அப்ப பிரம்மகுமாரிகள் இங்க எடுத்த ஞானத்தின் சிறப்பை சத்தியுகம் திரேதாயுகத்துல அனுபவிக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, அங்க தந்தையோட தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் 6 மாசம் தூக்கங்கிறது. அப்ப 6 மாசம் விழிப்புங்கிறது என்ன அப்படின்னா, அந்த துவாபரயுக கலியுகத்துல வரும்போது அந்த ஒருத்தன் அடிச்சு துன்பப்படக்கூடிய அந்த விகாரங்கள், காமம், குரோதம், மோக, லோக, அகங்காரங்களாகிய அந்த 5 கொடிய விகாரங்கள் வர்ற அந்த யுகங்களுக்கு நீங்க வருவீங்க. அப்போ 6 மாசம் விழிப்பு, அப்போ 6 மாசம் தூக்கம். அப்போ பெரிய சாப்பாட்டுராமனாக, பெரிய ராம சாப்பிடக்கூடிய ஒரு நபர் மாரி, பெரிய பானை வைத்தோட பெரிய அகோர ஒரு மான்ஸ்டர் மாரி, ஹல்க் மாரி அவரு கும்பகர்ணனை காட்டி இருக்கிறதுங்கிறது மனிதர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படி ஒண்ணுமே இல்லாம தின்னுகிட்டு இருக்கிறாங்க. நிறைய இருக்கு சொல்லணும். இன்னும் ஆழ்ந்து நம்ம கும்பகர்ணம் பத்தி தனி ஒரு வீடியோ வேணாலும் நம்ம கொடுப்போம். அப்போ இப்படி ஞானத்தை கொடுக்கும்போது என்ன பண்றீங்க, அப்போ விநாசம் அதிக பக்கத்துல இருக்கு. நீங்க இந்த ஞானத்தை எடுங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கிறாதீங்க, உங்க வாழ்க்கை நீங்க இழந்துடாதீங்க. தயவு செய்து வேதங்களை படிக்கிறத நீங்க விட்டுருங்க.
சரியா? வேதங்கள் படிக்காதவங்க கூட இந்த ஞானத்தெல்லாம் எடுக்கிறான். பப்பட்டு மாதிரிலாம் இருக்கிறான். யார் எது சொன்னாலும் ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருக்கிற ஒரு பொம்மைகளுக்கு கூட ஞானம் கிடைக்குங்க. ஆனா பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் ஞானம் கிடைக்காம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. சொல்லுவாங்களே, இறைவன் உங்களால வாழ முடியும் அப்படின்னாக்கி உங்க கண்ட்ரோல்ல கொடுத்துருவாரு. வாழ முடியாத ஏழைகளினுடைய பங்காளனாக இறைவன் இருக்கிறாருல, சரியா? ஏன்னா வாழ தெரிஞ்சவன் அவன் வாழ்க்கைய வாழ்ந்துருவான். வாழ தெரியாதவனுக்கு தானே இறைவனுடைய உதவி தேணும். அதே போலதான் இந்த விஷயங்கள் இருக்கு. அப்போ இப்படிதான் கலியுகம் இப்படி ஒரு சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த உலகம் தமோ பிரதானமா இருக்கு, எரிய போகுது. காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை ஆகிய 5 விகாரங்கள்ல உலகம் என்ன ஆயிட்டு துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பிரம்மகுமாரிகளே துன்பம் அனுபவிக்கிறாங்க. அப்போ சாமானிய மக்கள் சும்மா விடுமா? அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா சுகமா இருக்கிறது மாதிரி இருக்குல்ல? கிடையாது. ஏதோ பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள ஏதோ பார்த்து 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 அவங்களும் இருக்கிறாங்களா, நம்மளும் இருக்கிறாங்க, அவங்களும் உழைக்கிறாங்களா, நம்மளும் உழைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஏதோ இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லிட்டு எதுக்கோ ஒண்ணு ஏதோ ஏனா தானே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மனுஷன் எவ்வளவு ஏழ்மையில இருந்துட்டு இருக்கான். குடிசை வீடு இருந்துச்சு இப்போ ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால. இப்போ ஏதோ கடன் வாங்கி அது வாங்கி வெளிநாடுகளுக்கு போய் அது பண்ணி இது பண்ணி அவன் பெரிய லெவல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு நோயை உருவாக்கி வச்சு கல்யாணம்லாம் பண்ணி அப்படி அது ஒரு இன்பம் மாதிரி அவன் கண்ணுகிட்டு. அப்படிலாம் இல்லை. மனிதன் வியர்வை சுந்தி உழைக்கக்கூடிய சூழ்நிலையே வேண்டாம். ஏன்னா ஆதாம் ஏவாள் அப்படிதானே. ஏவாள் என்ன பண்ணாங்க? தன்னை உடம்புன்னு நினைச்சதுனால அந்த இலைத்தலைகளை கட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? கர்ப்ப வேதனை அனுபவிச்சு குழந்தை பெத்தாங்களாம். நம்ம ஆதாம் என்ன பண்ணினாரு? வேதத்தின் அடிப்படையில பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? குரான்ல பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் தன்னை உடம்பு நினைச்சதுனால என்ன பண்ணிட்டான்? வியர்வை சிந்தி உழைச்சு வாழணுமா. இப்போ உழைச்சுதானே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இது அப்ப சொர்க்கமா நரகமா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்ட் 19வது விளக்கம் என்னால முடிஞ்ச வரைக்கும் உளறிட்டேன். சரியா? இந்த வீடியோ உடனே நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க புரியாது. ரிப்பீட்டட் போட்டு பாருங்க. உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவனாவது ஞானத்துல இருந்துட்டு வராம அடம் பிடிச்சாம்னா அவனுக்கு நீங்க சொல்றதெல்லாம் விட்டுருங்க. இப்படி ஒரு மெமரி கார்டுல இந்த வீடியோ எல்லாம் ஏத்தி கொடுத்துட்டு இப்படி ஒரு எங்க இயக்கத்துல உள்ள ஒரு பிரதர் ஒருத்தர் பேசுறாரு. அவரு பாருங்க இந்த நாலேஜ் என்ன கொடுத்துருக்கிறாரு பாருங்க. உலகம் 10 வருஷத்துல தான் அழிய போகுது நான் சொன்னேனே, நான் அழிய போகுதுங்கிறத ஒரு பிரதரே சொல்றாரு. இப்பமாவது நம்புவியா? அப்படியாவது சொல்லி பாபா சொல்றாருல, நவ்வாறு நெவர், இப்போது இல்லை எப்போதும் இல்லை, பிற்காலத்துல கடைசி டைம்ல உங்களை நச்சரிப்பாங்க. அப்ப நீங்க ஓடிலாம் ஒழிய முடியாது. ஏன்னா உலகம் அழிய போகுதுன்னு இப்போ சொல்ல. இப்போ கொரோனா வரும்போதே பிரம்மகுமாரிகள் நிறைய பேர் நான் சொல்லும் போது காது கொடுத்து கேட்டவனுங்க. கொரோனா போன பிறகு காது செவிடாகி போச்சு. ஆமா, அந்த சாகுற டைம்ல தான் என்ன அப்பதான் அவனுக்கு ஞானமே உதிக்கும் போல நிறைய பேருக்கு. சரி, அப்போ இது ஒரு பட விளக்கம். ரிப்பீட்டட் பாருங்க. சரியா? எதுவும் டவுட் இருந்ததுன்னா ஒரு பிரதர் கூட கேட்டிருந்தாரு, நான் என்ன கமெண்ட் பண்ண போறேன்னு தெரியல. முடிஞ்சா என்னுடைய வீடியோ நம்பர் பார்ட் 18ல அந்த பிரதரு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நீங்க முடிஞ்சா அவருக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை ஒரு கமெண்டாட்டு சொல்லுங்க. ஞானம் இருக்கிறவங்க கொடுங்க. சரியா? நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அவருக்கு நான் இனிப்பே ரீப்ளை பண்ண போறேன். ஒரு ஹார்ட் லவ் சிம்பிள் மட்டும் கொடுத்துட்டு போகணும் அந்த பிரதருக்கு. வேற நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லைனாக்கி என்னுடைய எல்லா வீடியோவுமே பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஞானம் கடல் அளவுங்கிறனால ஒன்றும் நிறைய பேருக்கு புரியாது. ஆனா அதுலயும் கில்லி பிஸ்தா ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க ஞானம் புரிஞ்சுக்கிட்டவங்க. அப்போ இதான் இன்னைக்கான விளக்கம். நம்ம இன்னைக்கான வீடியோ பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் இருக்கல. இதான் அடுத்த வீடியோனுடைய பட விளக்கம். சரியா? இந்த வீடியோவை வச்சு நான் இந்த போட்டோ வச்சு நான் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பேசுவோம். சரி, அடுத்த இது வீடியோ பார்ட் 19. ஓம் சாந்தி.